இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தங் லைஃப் படத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குப்பா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்துலேருந்து ஆல்ரெடி வந்து கால் ஷீட் இஷ்யூ அப்படிங்கிறதுனால டேட் தள்ளி போயிட்டே இருக்கு, ஷூட்டே போக மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி துல்கர் சல்மான் இந்த படத்துலேருந்து வெளியேறிட்டாரு. அதுக்கு பதிலாக எஸ்டிஆர் அந்த ரோலில் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் நம்மளே கொடுத்துருந்தோம் அப்படின்லாம் இருக்க. அந்த ரோல் ஓகேப்பா, சரி இப்போ ஜெயம் ரவியும் அதே மாதிரியே வெளியேறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னா, எஸ் ஜெயம் ரவியும் வந்து வெளியேறாரு அப்படிங்கிற மாதிரியும், அந்த ரோலுக்காக நிவின் பாலி அரவிந்த் சாமிகிட்டலாம் வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷூட் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுதுப்பா. ஏப்ரல் 19 வந்து எலெக்ஷனாக, அது முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கமல்ஹாசன் எலெக்ஷனில் வந்து ரொம்பவே உழைச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் வந்து இந்த படத்தில் நடிக்க முடியாது இப்போதைக்கு, எலெக்ஷன் முடிஞ்சோடனே படத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி படத்தை ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க. ஜெயம் ரவி பண்ண வேண்டிய ரோலை நிவின் பாலி அரவிந்த் சாமிகிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் இவங்க இல்லைன்னா ஆப்ஷனாக வந்து பிருத்திவிராஜும் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது இந்த படத்தில், யார் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறலாம் கூடிய சீக்கிரமே ஃபுல் அப்டேட்டாக மறுபடியும் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.